Welcome to AXN Infotech. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து TDL customization, bank statement export. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனில மல்டிபிள் பேமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. டெய்லி ஒரு மோர் தென் 50 பேமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த பேங்க்கோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணி எந்த லெஜரோ அதை செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்பரேட் பேங்கிங் ப்ரொஃபஷன் யூஸ் பண்ணி பல்க் பேமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி பல்க் பேமெண்ட் போடுறாங்க என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா, அவங்க எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸல் ஷீட்ல கஸ்டமரோட நேமு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் நேமு, ஐஎஃப்எஸ் கோடு, அமௌண்ட் இது எல்லாமே வந்து மேனுவலா என்டர் பண்ணி அப்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்றதுனால நமக்கு மேனுவல் எரர் வர சான்சஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்றதா வந்து இந்த டிடிஎல் கஸ்டமைசேஷன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி F1 F6ல வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். F1 டிடிஎல் அண்ட் ஆட்-ஆன்ஸ், F6 ஆட்-ஆன் அண்ட் ஃபியூச்சர்ஸ், எனேபிள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து நோன் இருக்கும். நம்ம அதை எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லெஜருக்குள்ள வந்து பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்கணும். ஆல்டர் லெஜர், இங்க வந்து ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ்னு இருக்கு. இது எஸ் பண்ணிட்டு கஸ்டமரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், எந்த பேங்க் நேம் அந்த பேங்கை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேமெண்ட் என்ட்ரி போட்டுக்கலாம். கேவிபி பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு ஆப்ஷன் காட்டும் சேம் பேங்க் நேம் எஸ் ஆர்னோன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க எஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்க லெஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து நீங்க பேங்க் டீடைல்ஸ்ல வந்து கலர் வைஷா பேங்க்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த லெஜர்ஸ் மட்டும்தான் இப்போ எடுத்துட்டு வரும். இப்போ ஏபி ஸ்பைசஸ்ல அந்த ஏபி ஸ்பைசஸ் அப்படிங்கிற லெஜருக்குள்ள நான் பேங்க் டீடைல்ஸ் வந்து கலர் வைஷா பேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து அங்கே லிஸ்ட் அவுட் ஆகி எடுத்துட்டு வருது. சேம் இப்போ இதுவே நீங்க வந்து கனரா பேங்க் போடுறீங்க அப்படின்னா கனரா பேங்க் கொடுத்துட்டு எஸ் கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த கனரா பேங்க் போட்டிருக்க அந்த லெஜர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி வரும். இதுவே இங்க நோ கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அதர் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் லெஜருக்கு வந்து நீங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகி எடுத்துட்டு வரும். இப்போ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ட்ரிஸ் போடுறேன். ஒன்ஸ் என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து நம்ம செக் நம்பர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த என்ட்ரிஸ் பார்க்கும்போது இங்க வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும், எக்ஸல் எக்ஸ்போர்ட் அண்ட் பிரிண்ட்னு சொல்லிட்டு. இந்த 2 வேஸ்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸல் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு வரும். இதுல வந்து டேட்டு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, இது வந்து வவுச்சர் நம்பரு, அட்ரஸ் இருந்தால் அட்ரஸ் எடுத்துட்டு வரும், அக்கௌண்ட் நேமு, செக் நம்பர் என்ன அதை எடுத்துட்டு வரும். இதுல வந்து டிரான்சாக்ஷன் டைப். ஸோ நம்ம இப்போ கரூர் வைஷா பேங்க்னு கொடுத்து எஸ் கொடுத்து அதுக்கான லெஜர்ஸை போட்டிருக்கனால நமக்கு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்னு வருது. இதுவே அதர் பேங்க் நம்ம அந்த சேம் பேங்க்னே நம்ம நோ கொடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி வரும். இது வந்து கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர், இது கஸ்டமரோட ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேமு, இது டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பரு, எவ்வளோ அமௌண்ட்டு, இது சேம் சென்டர் டு ரிசீவர். அக்கௌண்ட் டைப் வந்து நம்ம ஸ்விஃப்ட் கோட்ல கொடுப்போம், சேவிங்ஸா கரண்டான்னு சொல்லிட்டு. மொபைல் நம்பர் வந்து கம்பெனியோட மொபைல் நம்பர். இதை வந்து எக்ஸல் எக்ஸ்போர்ட். இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்குக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இல்லை நம்ம வந்து பிரிண்ட் அவுட்ல போறோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட்டா கொடுக்குறோம் அப்படின்னா இங்க ஆப்ஷன் இருக்கு பிரிண்ட்னு சொல்லிட்டு. ப்ரிவ்யூ பார்த்துலாம்.
இந்த மேலே ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து மேலே செக் வச்சு பேங்க்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், ரெஃபரன்ஸ் நம்பர், அக்கௌண்ட் நம்பரு, இங்க செக் நம்பரு, டேட்டு, அமௌண்ட்டு, ஓகேங்களா, எந்தெந்த பார்ட்டிக்கு, இங்க இது பார்ட்டியோட நேமு, அமௌண்ட் எவ்வளோ, என்ன பேங்க் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். இதை வந்து கஸ்டமர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் பேங்க்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த டிடிஎல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.